பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு விஷயம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. மனுக்குல சகலவிதமான பரிகாரத்தையும் இயேசு சிலுவையில் உண்டு பண்ணினார். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கியிருக்கிற வேளையில் அவர் பேசின 2 வார்த்தைகளை குறித்து நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். மீண்டுமாக இயேசு அவர் சிலுவையில் வைத்து பேசின ஒரு 3வது வார்த்தை, அது மிக முக்கியமானதாக கவனிக்கப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 26, 27 வசனத்தில் அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வார்த்தை ஏற்கனவே நான் சொன்னது போல காலையில் நமது நேர வழக்கப்படி 9 மணி அளவில் சிலுவையில் அறையப்படுகிறார். ஒரு 12 மணிக்குள்ளாக, பிற்பகல் 12 மணிக்குள்ளாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த 3வது வார்த்தையும் கூட. சிலுவையில் அறையப்பட்டு கிட்டத்தட்ட இப்பொழுது ஒரு 3 மணி நேரங்களுக்குள் ஆகியிருக்கிறது. இந்த 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பெரிய அசாதாரணமான இருளின் நேரம் ஒன்று வருகிறது. அதை நீங்கள் மத்தேயு 27வது அதிகாரம் 45வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நாட் ஓன்லி டார்க்னஸ், இது அந்தகாரம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதாவது சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ் அப்படித்தான் வேத பண்டிதர்கள் இதை குறித்து சொல்கிறாங்க. அந்த நேரத்துக்கு முன் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த 3வது வார்த்தை. முதல் வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். 2வது, இயேசு மனம் திரும்பின கள்ளனுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஒரு பயங்கரமான ரட்சிப்பை கொடுக்க வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து நித்தியத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். இப்போ இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் அவர் முழு அதாவது சுயநினைவு உடையவராகவே இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அவர் இன்னும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சிலுவையில் அறையப்பட்டு ட்ரைன் ஆகிக்கொண்டே இருக்கிறார். இரத்தம் போகிறதில்லை, நீர்ச்சத்து போகிறதில்லை. நான் இப்படி சொல்கிறேன், ஹிஸ் லைஃப் இஸ் ட்ரைனிங். அவர் வாழ்க்கையே அப்படி சோர்ந்து போயிட்டே இருக்குது. ஜீவன், உயிர் போயிட்டே இருக்குது. பட் he is still conscious, still in control. இப்பவும் பிறருக்காக ஊழியம் செய்கிறார். இப்பவும் he is ministering to others. எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் அவர். கடைசி நேரத்தில் அவர் பிறருக்காக ஊழியம் செய்கிறதுல தெளிவாய், சுயநினைவாய், கண்ட்ரோல்டாக இருக்கிறார். இப்போ அந்த சிலுவையை சுற்றி யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. 26வது வசனத்தில் தமக்கு அன்பாயிருந்த சீஷனும் நின்றிருக்கிறார். அப்படின்னா இயேசுவின் சொந்த தாயாகிய மரியாள், இயேசு கிறிஸ்துவின் தாயார் மரியாளுடைய சகோதரி கிலயோப்பா மரியாள். 3வது மகதலேனா மரியாள்.
நான்காவது 12 அப்போஸ்தலர்களில் வயதில் குறைந்த, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த, அவர் எங்கு சென்றாலும் அழைத்து சொல்லுகிற 3 பேர். அந்த 3 பேரில் ஒருவராகிய யோவான் அப்போஸ்தலன். இந்த நேரத்தில் சிலுவையின் அருகே அதிகமான எல்லா சீடர்களும் கலைந்து சென்றுட்டாங்க. இனி என்ன நடக்கும்னு தெரியாது. அவரது எஜமான பிடிச்சாச்சு, குருவை பிடிச்சு அரைஞ்சாச்சு. ஸோ they all fled. அவங்க விரைந்து சென்றுட்டாங்க. ஆனால் யோவானும் சில பெண்மணிகளும் உண்மையுள்ளவர்களாய் சிலுவை வரையிலும் அவரை பின்பற்றி கொண்டே வருகிறார்கள். ரோமர்களுடைய அரசாட்சி இருந்த அந்த நாட்களில் யூதர்களுடைய கலாச்சார வழக்கத்தின்படி சில கடமை உணர்வு குறித்த விஷயங்கள் இருக்கிறது. யூத சமுதாயத்தில் ஒரு வீட்டில் இருக்கிற மூத்த குமாரன் தான் தன்னுடைய தாயை பொறுப்பாய் கவனிக்கிற கடமை பெற்றவனாய் இருக்கிறார். குறிப்பாய் அந்த தாய் ஒரு விதவையாய் இருந்தால், உதவி ஒன்றும் வேறு யாரிடத்திலும் கிடைக்காமல் இருந்தால், அப்படியானால் இந்த இடத்துல தன் கன்னிகையாயிருந்து பெற்றெடுத்த பிள்ளைதான் இயேசு கிறிஸ்து. ஆனால் அதற்கு பிறகும் அநேக பிள்ளைகள் இருந்ததாக வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் தாயாருக்கு. அப்போ மூத்த குமாரன் யார் தான்? இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து தன் தாயை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்றால், தகப்பனாராகிய யோசேப்பு இப்போ அவர் மரித்து போயிருக்க வேண்டும் அப்படின்னு கருதப்படுகிறது. இப்போ இந்த நேரத்தில் தனக்கு இந்த பூமியில் தான் வாழ்கிற சமுதாய கலாச்சாரப்படி தன் தாயை கவனிக்கிற ஒரு கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. தன்னுடைய கடமையை மரித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் நிறைவேற்றுவதற்கு போராடுகிற ஒரு குமாரனுடைய ஒரு இருதயத்தை இந்த ஸ்தலத்தில் பார்க்க முடிகிறது. இதில் இயேசு ஸ்திரியே அப்படின்னு அழைக்கிறார். அந்த ஸ்திரியே, அதாவது கைனாய் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை, இது தரக்குறைவான வார்த்தை அல்ல. இது அன்றைய சமுதாயத்தில் ரெஸ்பெக்ட்ஃபுல், கனமுள்ள வார்த்தை, மதிப்புடைய ஒரு வார்த்தை தான். கானாவூர் கல்யாண வீட்டிலையும் யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன கனமாத்தான் அவர் பேசுகிறார். அந்த வார்த்தை கைனா என்கிறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. ஆனால் ஏன் தன் தாயை ஸ்திரியேன்னு கூப்பிடணும்? இது வேற எதுவும் இல்லை, ஒரு தீர்க்க தரிசனத்தை ஞாபகப்படுத்துகிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போன பொழுது உடனே கர்த்தர் ஒரு திட்டத்தை வகுக்கிறார். அதுதான் ஸ்திரீக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் வித்தாக வந்தவன். அப்போ அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை இந்த வார்த்தைகள் காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வெறுப்பை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் ஒரு பூமிக்குரிய உறவிலிருந்து ஒரு ஆவிக்குரிய ஊழியத்துக்கு நேராக விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறார். அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அவர் சொல்றார், ஸ்திரியே அதோ உன் மகன். அந்த சீசனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய். இந்த இடத்துல சிலுவையில் இயேசு கிறிஸ்து புதிய உறவுகளை ஏற்படுத்துகிறார். He creates a new relationship. எவ்வளோ அழகில்லை? சிலுவையில் என்னெல்லாம் சம்பாதிச்சு தந்திருக்கிறார் இயேசு. புதிய உறவுகளை சம்பாதித்து தந்திருக்கிறார், ஏற்படுத்துகிறார், உருவாக்குகிறார். அந்த யோவான் 19வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது,
அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். உண்மையான, உடனடியான, மாற்றப்பட்ட, ஒப்படைக்கப்பட்ட கடமையை இந்த இடத்துல நாம் கவனிக்க முடிகிறது. இந்த இடத்துல தான் பாடுகள் பட்டு கொண்டிருந்த நேரத்திலும் தன் தாயை கனப்படுத்துகிற மகனின் இருதயம், பாடுகளின் கொடூர உச்சக்கட்டத்தில் நிற்கிற பொழுதும், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாத்திராகமம் 20:12 சொல்லப்பட்டிருக்கிறதுபடி உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற பிரதான கற்பனையை நிறைவேற்றுகிறதிலும் கவனமாயிருந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் தன் கடமையை செய்கிறார், கற்பனையை நிறைவேற்றுகிறார். கடைசி வரையிலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வந்தார். எவ்வளவு ஆச்சரியம்! மரித்து கொண்டிருக்கிற பொழுதும், பாடுகளின் மத்தியிலும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சிலுவையில் தொங்கி கிடக்கிற அந்த நேரத்தில் எவ்வளவு வேதனை! காயப்படாத இடம் இல்லை, ரத்தம் வடியாத இடம் இல்லை, எல்லாம் காயம், பாடு பாடு பாடு. அந்த வார்த்தை இயேசுவுக்கு மட்டும்தான் உரித்தாகும். அந்த பாடுகளின் மத்தியிலும் மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிற, இரக்கத்தை வெளிப்படுத்துகிற இயேசு, இரத்தம் சொட்டி கொண்டே இருக்கிறது. அவர் வியாகுலத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறார். ஆனாலும் தன் தாயின் வேதனையை அறிந்து கொண்டிருக்கிறார். தன் தாய்க்கு வேதனையோடு இருக்கிற தன் தாய்க்கு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார், பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உண்மையான அன்பு தன் வேதனையின் நடுவிலும் பிறருடைய நலனை சிந்திக்க வைக்கும். ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன், உண்மையான அன்பு தன் வேதனையின் நடுவிலும் பிறருடைய வேதனையை, தேவையை சிந்திக்க வைக்கும். சிலுவையில் வைத்து ஏற்கனவே சொன்ன இயேசு கிறிஸ்து புதிய உறவை, புதிய ரிலேஷன்ஷிப் உருவாக்குறார், கிரியேட் பண்ணுறார், ஃபார்ம் பண்ணுறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்த பெரிய நன்மை, இந்த 3வது வார்த்தை அதை தான் கற்றுத்தருது. புதிய ஆவிக்குரிய குடும்பத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இது ரொம்ப ஆழமானது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இணைக்கிறார். மரியாள் என்பவள் தன் சரீர பிரகாரமான ஒரு உறவை உடையவள், அதாவது மரியாள் தாய், அது பயாலஜிக்கல் ஃபேமிலி. ஆனால் யோவான் அவன் தன்னுடைய ஆவிக்குரிய சீசன், ஸ்பிரிச்சுவல் டிசைபிள். இந்த இரு வேறுபட்ட உறவுகளும் சேர்ந்து வருகிறது தான் ஆவிக்குரிய குடும்பம். மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனம் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை நம்மை ரொம்ப சிந்திக்க வைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி இந்த இடத்துல அவர் கிரியேட் பண்ணுறதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல ஒரு உலக பிரகாரமான பூமிக்கடுத்த ஒரு உறவினின்று ஒரு பரலோகத்துக்கடுத்த ஆவிக்குரிய உறவு என்கிற நிலைமையில் எல்லா நிலைமைகளையும் அவர் உயர்த்துகிறதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய பெற்றோரை விசாரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய ஊழியம் ஒருபொழுதும்
நம்முடைய சரீர பிரகாரமான பூமியில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தாய் தகப்பன்களை விசாரிக்கிறதிலிருந்து நம்மை தளர்த்துவதில்லை, விடுவிப்பதில்லை. ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாய் எந்த நேரத்திலும் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற பெற்றோரை விசாரிக்கிற கடமையை கொள்ள வேண்டும். உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது செயல்முறையில், நடைமுறையில் விசாரிக்கிற, கருதுகிற தன்மையில் இருக்கிறது. நம்முடைய அன்பு என்பது எப்பொழுதுமே செயலில் வெளிப்படட்டும், வார்த்தையில் அல்ல. அன்பு என்பது வார்த்தையில் அல்ல, கடமையை நிறைவேற்றுவதில் இருக்கிறது. நாம் கொடுக்கிற, செய்ய வேண்டியதை செய்கிறது, அதாவது ப்ரொவிஷனில் இருக்கிறது. அன்பு என்பது தியாகத்தில் இருக்கிறது. நம்மகிட்ட இதெல்லாம் இருக்கான்னு இந்த வார்த்தையை சிந்திக்கும்போது நம்ம சிந்திக்கணும். தேவன் சிலுவையில் சம்பாதித்தது சபை, ஆவிக்குரிய குடும்பம், விசுவாச குடும்பம். விசுவாச குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் விசாரிக்கிறவர்களாய், கருதுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பலவீனர்களை தாங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். சபை என்பது ஆவிக்குரிய குடும்பமாய் இருக்கிறது. அதை நாம் கவனிக்கிறோம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து சம்பாதித்த புதிய உறவாகிய சபையாகிய ஆவிக்குரிய குடும்பம், விசுவாச வீட்டார் என்கிற ஆவிக்குரிய குடும்பத்தோடு இணைந்து கடைசி வரைக்கும் நிலைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen.